வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த பேப்பருக்கு ஹீட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். நான் 3 பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ளது 9th ஸ்டாண்டர்ட், இனி 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரே வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இது ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் தாங்க. நான் படிக்கிறதுக்காக நான் எழுதி வச்சுருந்தது. ஸோ நான் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்களும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி போகலாமா? வெப்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகை ஆற்றல். நான் தமிழ் மீடியம் தாங்க படித்தேன், அதனால் தமிழில் தான் நான் நோட்ஸ் எடுத்தேன். உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல். ஹீட்னா என்னது? எனர்ஜி. ஓகே, பட் வெப்பநிலை அப்படின்னா அது ஒரு மெஷர்மெண்ட், அளவீடு. அப்போ வெப்பம் அப்படிங்கிறது ஆற்றல், ஹீட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, தென் வெப்பநிலை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு அளவீடு. ஓகே, ஸோ இதோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கெல்வின், கே. நெக்ஸ்ட்டு வெப்பம் விரிவடைதல் பாருங்கள். வெப்பம் விரிவடைதல் ஃபஸ்ட்டு திடம், திரவம், வாயு. இதை நான் லெஸ் தேன் போட்டிருக்கேன், அப்படி தான். விரிவடைகிறது திடப்பொருள், திரவப்பொருள், வாயு. இந்த இதில் பொருட்களின் 3 நிலை இதெல்லாம் திடம், திரவம், வாயு. அதில் திடப்பொருள் அதில் வெப்பம் விரிவடைகிறத விட திரவத்தில் அதிகமாக இருக்கும், வாயில் அதை விட அதிகமாக இருக்குது. அப்போது எதில் வெப்பம் விரிவடைதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்கிறது வாயு, கம்மியாக இருக்கிறது திடம். இப்போ வெப்பம் விரிவடைதல் அதிகமாக இருக்கிறது வாயு, கம்மியாக இருக்கிறது திடப்பொருளில். திரவம் திடப்பொருளுக்கு விட அதிகமாக இருக்கும், வாயுவை விட கம்மியாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு திடம், லெஸ் தேன் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பரவுதல். வெப்பம் எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஸோ இப்படி தான் பரவுது. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இப்படி 3 முறையில் வெப்பம் பரவுது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா வெப்பம் அதிகமான பகுதியிலிருந்து குறைவான பகுதிக்கு, அதிகம்லேருந்து குறைவான பகுதிக்கு வெப்பம் கடத்தப்படுவது தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அதில் மூலக்கூறின் இயக்கம் இல்லாமல், அப்போது எந்த ஒரு பார்ட்டிகிள்ஸோட மூமெண்ட்டும் இல்லாமல் வெப்பம் அதிகமாக இருக்குது, ஹீட் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதில் இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு பரவுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப கடத்தலுக்கு மூலக்கூறின் இயக்கம் இருக்காது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இரும்பு துண்டில் வெப்பம் பரவுதல், அலுமினிய பாத்திரங்களில் வெப்பம் பரவுதல். நெக்ஸ்ட்டு வெப்பநிலை மானில பாதரசம் தான் வெப்பநிலை மானில வெப்பம் பரவுதல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டு? வெப்ப கடத்தலுக்கு எடுத்துக்காட்டு, சரியா? ஓகே, இப்போ இந்த வெப்பநிலை மானில வெப்ப கடத்தியாக பயன்படுவது எது? இது முக்கியமான கொஸ்டின். பாதரசம். வெப்பநிலை மானில வெப்ப கடத்தியாக பயன்படுவது எது? பாதரசம். ஓகே, இப்போ வெப்பத்தை குறைவாக கடத்துவது, அதிகமாக கடத்துவது எதுன்னு பார்க்கலாம். வெப்பத்தை குறைவாக கடத்துவது கம்பளி ஆடை, வெப்பத்தை அதிகமாக கடத்துவது தாமிரம், காப்பர். ஓகே, வெப்பத்தை குறைவாக கடத்துவது கம்பளி ஆடை, அதிகமாக கடத்துவது தாமிரம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வெப்பச்சலனம். வெப்பச்சலனமும் வெப்ப கடத்தல் மாதிரி தான். அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு வெப்பத்தை கடத்துவது. இங்கே மூலக்கூறின் இயக்கம் இருக்கும், மூலக்கூறின் இயக்கம் இருக்கும். அங்கே வெப்ப கடத்தலில் மூலக்கூறின் இயக்கம் இருக்காது, சரியா? அப்போ வெப்பச்சலனத்தில் மூலக்கூறின் இயக்கம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பலூன் பறக்கிறது, பேராஷூட்டு, மழை பெய்யுறது. ஸோ இது எல்லாமே வெப்பச்சலனத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிலக்காற்று. நிலக்காற்று அப்படின்னா என்னென்னா நிலத்திலிருந்து கடலுக்கு போகிற காற்று தான் நிலக்காற்று. நிலத்திலிருந்து கடலுக்கு போகும். இது எப்போ நடக்கும்னா பகல் நேரங்களில் நடக்கும். இது எல்லாமே நான் கொடுக்குற எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு 1 மார்க்ஸு, சரிங்களா? ஸோ இது எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாமே படிச்சு தான் ஆகணும், ஓகேவா? புக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் இருந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா?
ஓகே. கடல் காற்று. கடல் காற்று வந்து என்னது? கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுறது. இது எப்போ நடக்கும்? இரவு நேரத்தில் நடக்கும். நிலம், பகல். நிலக்காற்று அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலம் வரும், அப்புறம் கடல் வரும். கடல் காற்றுனா ஃபஸ்ட்டு கடல் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்காக சொல்கிறேன். இப்போ நிலம், பகல் ஞாபகம் இருக்குல்ல? நிலம், பகல். கடல் காற்று, கடல், நிலம், பகல்னு வச்சு ஞாபகம் வச்சுருக்காதீங்க. நிலக்காற்று, நிலம், பகல். கடல் காற்று வந்து இரவு. ஓகே. இரவு நேரத்தில் தான் கடலில் சூப்பராக காற்றுனா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த சைடு அந்த கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ நிலக்காற்று பகல், கடல் காற்று இரவு. அப்படி நான் ஞாபகம் வச்சுக்காக சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு புகைப்போக்கி வந்து சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதில் வளிமண்டலம் செல்லும். சூடான காற்று எப்படி இருக்கும்? அடர்த்தி குறைவாக இருக்கும். இது 2-3 கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். சூடான காற்று வந்து அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால வளிமண்டலத்தை எளிதில் செல்லுது. எதில்? புகைப்போக்கியில். புகைப்போக்கில். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல் பார்த்துட்டோம், வெப்ப சலனம் பார்த்துட்டோம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சுக்கு வந்து ஊடகமே தேவையில்லை. எந்த ஒரு ஊடகமும் வேண்டாம். அது வெற்றிடத்துலையும் பரவும் நடக்கும். திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் எல்லாத்துலேயுமே நடக்கும். எது? வெப்ப கதிர்வீச்சு. ஓகே, சரி. இப்போது எந்த இடத்துல அது நடக்கும் அப்படின்னா 0 டிகிரி கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கணும். எந்த இடமா இருந்தாலும் சரி தான், அந்த இடத்தும் வந்து 0 டிகிரி கெல்வினுக்கு விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வெப்ப கதிர்வீச்சு நடக்கும். சரி, இப்போ வெப்ப கதிர்வீச்சு எப்படி நடக்கும்னு பாருங்கள். ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மின்காந்த அலைகளாக, அங்கே வந்து வெப்பம் கடத்தப்படுவதுன்னு பார்த்தோம் இல்லையா? மூலக்கூறின் இல்லாமல் மூலக்கூறின் இயக்கத்தோட பார்த்தோம். இங்கே வந்து வெப்பமானது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மின்காந்த அலைகளாக பரவுவதும் வெப்ப கதிர்வீச்சு. அப்போ எந்த அலைகளாக பரவுது? மின்காந்த அலைகளாக பரவுது. அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ல. வெப்பம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. எது ஆன்சரு? வெப்ப கதிர்வீச்சு. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அறை வெப்பநிலையில் மிகச்சிறந்த வெப்ப கடத்தி வந்து கிராஃபீன். அறை வெப்பநிலையில் மிகச்சிறந்த வெப்ப கடத்தி யார் அப்படின்னா கிராஃபீன். ஓகே. வெப்ப கதிர்வீச்சுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். வெள்ளை நிற ஆடைகள். வெள்ளை நிற ஆடைகள் வெப்பத்தை குறைவாக கடத்தும் இல்லையா? வெள்ளை நிற ஆடைகள். சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதி கருப்பு வண்ணம் பூசப்பட்டிருப்பதல், விமானத்தின் புறப்பரப்பு பளபளப்பாக இருப்பதல், இது எல்லாமே வந்து வெப்ப கதிர்வீச்சுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வெப்பநிலை. இப்போ வெப்பம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வெப்பநிலை. இந்த வெப்பநிலை இங்கே என்ன சொன்னால் ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவீடு. இதோட எஸ்ஐ அலகு என்னது? கெல்வின், கே. சரியா? சரி, இல்லை இந்த ஃபாரன்ஹீட் அளவீடு, செல்சியஸ் அளவீடு, வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸ், கெல்வின் அப்படின்னு சொல்லலாம்ல. வெப்பநிலையை ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் 3 டைப்பில் நம்ம சொல்லுவோம் அளவீடு, அந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ ஃபாரன்ஹீட் வந்து 32 டிகிரியிலேருந்து 212 டிகிரி வரையும் இருக்கும். 180 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். நம்ம வந்து செல்சியஸ் இது நம்ம எதில் பார்க்கலாம்? வெப்பநிலை மாநில பார்ப்போம்ல, செல்சியஸ் அளவு பார்ப்போம். அது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? 0லேருந்து 100. இங்கே வந்து ஃபாரன்ஹீட் வந்து 32லேருந்து 212. அதுபோல் கெல்வின் அளவீடு. கெல்வின் அளவீடுக்கு இன்னொரு பேர் தான் தனித்த அளவீடு. அப்போ தனித்த அளவீடு எது? கெல்வின் அளவீடு. ஓகே, கெல்வின் அளவீடு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனித்த அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதிகள் படிச்சுக்கோங்க. ஃபாரன்ஹீட் அளவீடு 180 பகுதி, செல்சியஸில் வந்து 100 பகுதி. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சம்மா கூட கேட்கலாம். இது செல்சியஸ், இது ஃபாரன்ஹீட். இந்த ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க முடிஞ்சால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் ஃபாரன்ஹீட் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் கொடுத்துருக்கேன். ஓகே, எதுனாலும் ஓகே தான். இது படித்தாலும் சரி, இல்லை இது படித்தாலும் சரி. இந்த 9 இந்த சைடு கொண்டு போனால் 9C, 5 இந்த சைடு கொண்டு தான் இந்த ஃபார்முலா வந்து சேம் தான். பட் இது ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை படிங்க, இல்லைன்னா இதை படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கே. கே இஸ் ஈக்குவல், கேனா என்னது? கெல்வின். இப்போ செல்சியஸ் ப்ளஸ் 2073.15. இப்போ நீங்கள் வந்து எப்படி கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் கேட்டாலும் சரி, ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வின் கேட்டால், ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வின் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை மாற்றுங்க. அந்த செல்சியஸை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கெல்வின் கிடைக்கும். சரியா? பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து வெப்ப ஏற்புத்திறன். வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல்.
ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல் தான் வெப்ப ஏற்புத்திறன். இதை எப்படி சொல்லலாம்? Q/ΔT. இதன் அலகு பாருங்கள், இதன் அலகு SI அலகு ஜூல் பெர் கெல்வின். SI அலகு ஜூல் பெர் கெல்வின். ஓகே. நெக்ஸ்ட் வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னது? ஓரலகு நிறையுள்ள ஒரு பொருளை ஓரலகு நிறைனா 1 கிலோகிராம் பொருளை 1 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் தான் என்ன சொல்லுவோம்? தன்வெப்ப ஏற்புத்திறன். இங்கே வந்து ஓரலகு நிறை, ஓரலகு வெப்பம். சரியா? அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன். சரியா? ஓகே. இப்போ C = Q/m∆T. இதன் SI அலகு ஜூல் கிலோகிராம் per -1 K per -1. இது எப்படி இருந்துச்சு பாருங்கள். மீட்டருக்கு எம்முக்கு வந்து நிறை, எம் வந்து நிறை தானே, கேஜி. T வந்து டெம்பரேச்சர், கெல்வின், K. இங்கே என்ன வரும்? Qக்கு ஜூல், யூனிட் சொல்கிறேன், அலகு. அப்போ இந்த கேஜியும் கே மேலே போயிடுச்சு அப்படின்னா கேஜி per -1 K per -1. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இந்த SI அலகு வந்துச்சு. ஸோ SI அலகு ஜூல் கிலோகிராம் per -1 கெல்வின் per -1. அப்போது C = Q/m∆T. ஓகே. இதில் பாருங்கள், நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னது? திரவ நிலையாக இருந்துச்சுன்னா அது வந்து 4200 ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். திடநிலையாக இருந்துச்சுன்னா 2100, வாயு நிலைன்னா 400. தன்வெப்ப ஏற்புத்திறன் நீருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒன்று இருக்குது. திரவ நிலையாக இருக்கும்போது 4200, திடநிலையாக இருக்கும்போது 2100, வாயு நிலைக்கு வந்து 400. யூனிட் வந்து எல்லாமே சேம் தான். சரிங்களா? இப்போ நீர் தன்வெப்ப ஏற்புத்திறன் திரவ நிலைக்கு 4200, திடநிலைக்கு அதில் பாதி கரெக்டாக 2100, வாயு நிலைக்கு 400. நிலை மாற்றம். நிலை மாற்றத்துக்கு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு என்ன பெயர்? அதுதாங்க நிலை மாற்றம். திடப்பொருளிலிருந்து திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறினா அதுக்கு பேர் வந்து என்னது? உருகுதல் அப்படின்னு பேர். ஓகே. இப்போ ஐஸ் உருகிச்சு, பனிக்கட்டி உருகிச்சு நம்ம சொல்லுவோம்ல, அப்போ உருகுதல். அதுக்கப்புறம் திரவ நிலையிலிருந்து திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு அப்படின்னா அது உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தண்ணி உறைஞ்சி பனிக்கட்டியாது. என்ன உறைதல் அப்படின்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ஸோ மறக்காது. நெக்ஸ்ட்டு திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகிறது வந்து ஆவியாதல். நீர் ஆவியாகி மேலே போகுது இல்லையா, மேலே போகுது. ஸோ திரவ நிலையிலேருந்து வாயு நிலைக்கு உள்ளது வந்து ஆவியாதல். அது அப்படியே மாற்றினா வாயு நிலையிலேருந்து திரவத்துக்கு வந்து குளிர்தல் அப்படின்னு பேர். என்ன நேம்? குளிர்தல். ஓகே. வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு குளிர்தல் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு திடநிலையிலேருந்து வாயு நிலைக்கு, அப்போ திரவம் ஆகாமல் டைரெக்டாக சாலிட்லேருந்து கேஸ் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பதங்கமாதல். என்ன பேர்? பதங்கமாதல். நெக்ஸ்ட்டு வாயு நிலையிலேருந்து திடப்பொருள் வந்துச்சுன்னா அது படிதல். இந்த உறைதலும் படிதலும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. திரவத்திலேருந்து திடப்பொருளுக்கு உறைதல், வாயுலேருந்து திடப்பொருளுக்கு வந்து படிதல். ஓகே. நெக்ஸ்ட் உள்ளுறை வெப்பம் என்ன அப்படின்னா வெப்பநிலை மாறாமல் ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடும் வைப்பார். ஒரு பொருள் வந்து தன்னோட நிலையிலிருந்து திடப்பொருள்லேருந்து திரவமாகலாம், திரவத்திலேருந்து வாயு ஆகலாம். எந்த ஒரு வெப்பமும் கொடுக்காம தானாகவே அப்படி மாறுது. அப்படி மாறும்போது கண்டிப்பாக ஒன்றில் அது வெப்பத்தை வெளியிடும், இல்லைன்னா வெப்பத்தை வந்து உட்கவரும். அந்த வெப்ப ஆற்றல் தான் உள்ளுறை வெப்பம்னு சொல்லுவோம். உள்ளுக்கே இருக்குது, வெளியே இருந்து எந்த ஒரு வெப்பமும் கொடுக்கல. சரியா? எந்த ஒரு வெப்பமும் கொடுக்கல. பட் அது என்ன ஆகுது? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது மாறுது. அப்படி மாறும்போது ஒன்றில் அது வந்து வெப்பத்தை உள்ளாடி உட்கவரும், இல்லைன்னா வெப்பத்தை வெளிவிடும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு வந்து பனிக்கட்டி திரவமாதல் அதுதான் வந்து எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் தன்னுள்ளுறை வெப்பம். வெப்ப ஏற்புத்திறனுக்கும் தன் வெப்ப ஏற்புத்திறனுக்கும் என்ன அது வந்துச்சு? இந்த ஓரலகு நிறையுள்ள அதுதான் வித்தியாசமாக இருந்துச்சு. அதே போல் தான் இங்கே உள்ளுறை வெப்பத்தை வந்து ஓரலகு நிறைக்கு வரையறுத்தால் அதுதான் வந்து தன்னுள்ளுறை வெப்பம். நார்மலாக வந்து நம்ம சொல்கிறது வந்து வெப்ப ஏற்புத்திறன் என்னது? ஒரு பொருள் வெப்பநிலையை 1 டிகிரி உயர்த்த தேவையானது. அப்போ தன் வெப்ப ஏற்புத்திறன் என்ன பார்த்தோம்? ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலை, ஓரலகு நிறை. அதே தான் இங்கே
உள்ளறை வெப்பத்துக்கும் தன்னுள்ளறை வெப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உள்ளறை வெப்பத்தை ஓரளவு நிறைக்கி வரையறுத்தா அதை வந்து நம்ம தன்னுள்ளறை வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா ஜூல் பெர் கிலோகிராம். ஸோ தன்னுள்ளறை வெப்பம் வந்து வெப்ப ஆற்றல் பை பொருளின் நிறை. இதில் பாருங்கள், விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் 3 வழிகள். இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு உள்ளது. விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது 3 வழிகள்லையும் வெப்பம் பரவுமா. இதெல்லாம் வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இது எல்லாத்துலேயுமே இந்த 3 இதுலேயும் பார்க்கலாம் இந்த விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது. ஓகேவா? பாருங்கள் அது என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. வெப்ப கடத்தல் வந்து விறகினை எரிக்கும் போது ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் நடக்குது. அடுத்தது வெப்பம் பரவுது விறகு எரிக்கும் போது. அடுத்தது எரியும் விறகின் மேற்பகுதியில் இருக்கும் காற்று வெப்பமாகி மேலெழுந்து செல்வதில் அந்த வெப்பம் வந்து மேலே செல்வதனால் வெப்பச்சலனம் உருவாகிறது. வெப்ப கதிர்வீச்சினால் அடுப்பிலிருந்து வரும் வெப்பத்தை நாம் உணர முடிகிறது. இப்போ வெப்ப கதிர்வீச்சு. அப்போ வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு இந்த 3மே விறகு அடுப்பை யூஸ் பண்ணும்போது இந்த 3 இதுவுமே அதில் பார்க்கலாம். எஸ்கிமோக்கள் வசிக்கும் பனி வீடுகள் வசிப்பவர்கள் தகுந்த வெப்பத்தை கடத்தாத பொருட்களை பயன்படுத்தி வீடுகளின் உட்பகுதியை ஒப்பீட்டளவு வெப்பப்படுத்தி இருப்பார்கள். இதில் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள். குளிர்காற்று வீட்டுக்குள் வராமல் இருக்க கதவுகளின் மடிப்புகளுக்கு விலங்குகளின் தோல்களை பயன்படுத்துவாங்க. ஒரு வகை மான்களின் மென்மையான மயிர்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். மின்விளக்கு அல்லது மின் விசிறி ஆகியவற்றின் மேற்பகுதியில் இருக்கும் சுவர் அல்லது கூரையில் கருப்பு கரை படிந்திருப்பது அது வந்து வெப்பச்சலனத்தின் காரணமாக மின்விளக்கு அல்லது மின் விசிறியில் இருந்து மேலே செல்லும் வெப்ப காற்றில் கலந்திருக்கும் தூசியினால்தான். இது எதனால் காரணமாக? வெப்ப சலனம். இந்த கரை படிந்திருக்குதுல்ல, இந்த மின்விளக்கு அல்லது மின் விசிறி அதோட மேற்பகுதியில் கரை படைந்திருக்கிறது. எதன் காரணமாகன்னு கேட்டால் வெப்பச்சலனத்தின் காரணமாக. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் 9th ஸ்டாண்டர்ட் வெப்பம் என்கிற டாப்பிக்கில் உள்ளது. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் புக் ஒரு ரீட் பண்ணுங்கள். ஏதாவது விட்டுருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்து படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து படிக்கும்போது 2 நோட்ஸ் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து வச்சுருப்பேன். எதெல்லாம் மறக்குது, நமக்கு மைண்டில் இல்லை அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வைங்க. ஏதாவது இப்போது நீ டைம் கிடையாது, அதில் ஏதாவது ஒரு நோட் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. பட் ஷார்ட் நோட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் பார்ட் 2 வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே அந்த ஹீட்டுங்கிற டாப்பிக்கில் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க, நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.